இப்படியே எடுக்கணும், இப்படி கொண்டு வந்து நேராக கொண்டு வரணும். சரிதானா? இருக்கட்டும். என்றும் என்றும் அன்புடன். அன்பே அன்பே சிவம். காலையில் எந்திரிச்சாச்சுனாலே நமக்கு சந்தோஷ விளையாட்டை ஆரம்பிச்சிடும். கொண்டாடுற விளையாட்டை ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு விளையாட்டு. இன்னைக்கு என்ன? விளையாட்டு. என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னா வந்தது சந்தோஷ விளையாட்டை விளையாடுறதுக்கு மட்டும்தான். யாரு? மனிதன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன விளையாட்டு விளையாட? சந்தோஷ விளையாட்டு விளையாட. அது எங்கே இருக்குது? அன்பு கையில் இருக்குது. சரி, அப்போ நாங்கள்லாம் இங்கே விளையாண்டது விளையாட்டு இல்லையா? என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடுங்க. எல்லா விளையாட்டு விளையாடணும். ஆனால் அந்த விளையாட்டு தான் பெருசுன்னு அதுலேயே நின்றக்கூடாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாடமே அதில் ஜெயிச்சிருங்க, இதில் ஜெயிச்சிருங்க. அதிலெல்லாம் எதுலையாவது ஒன்றில் ஜெயிச்சிட்டேன்னா இந்த சந்தோஷ விளையாட்டை விட்டுருங்க. அதில் கொஞ்சம் காலம் சந்தோஷம் கிடைக்கும். வேறு வயசாகிட்டு நோய் வந்துடும், வேறு இன்னும் சேர்ந்து வரும். அப்போ இது எல்லாருக்கும் வருது என்ன காரணம் அப்படின்னா சந்தோஷ விளையாட்டை விளையாடணும். சந்தோஷ விளையாட்டை விளையாண்டியன்னா தான் அப்போ எந்த விளையாட்டு இருந்தாலும் எல்லா விளையாட்டையும் விளையாடணும். அதுதான் பெருசு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது, சந்தோஷ விளையாட்டு. அது அன்பு கையில் இருக்குது. அது அந்த விளையாட்டை குரு விளையாண்டுக்கிட்டு இருப்பான், இந்த விளையாட்டை ஞானி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அதனால தான் அவன் சிறப்பு, ஞானி சிறப்பு. அவன் அந்த விளையாட்டை சொல்லித்தரதுக்கு தான் பார்ப்பான். ஆனால் யாராவது எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? எப்படியும் பார்ப்பாங்க. எப்படி பார்க்காது, எப்படியாவது பார்த்துட மாட்டியலா, அதை மட்டும்தான் அவன் பார்ப்பான். அதனால் விளையாட்டு சூப்பர் கான்செப்ட் பவரா அந்த மாதிரி இது சூப்பர் கான்செப்ட் பவர் விளையாட்டு. ஆமாம், இது சாதாரண விளையாட்டு இல்லை, இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விளையாட்டை மட்டும் போட்டுட்டு மனிதன் மற்ற விளையாட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு நான் உருவாக்கின விளையாட்டு தான் சரி, நீ உருவாக்கின விளையாட்டு அப்படி ஒருத்தன் உருவாக்கலைன்னா, இன்னொருத்தன் ஆமாம் அப்படி ஒருத்தன் இல்லை அப்படின்னா விளையாட்டு விளையாட வந்தான். என்ன விளையாட்டு? இல்லைன்னு சொல்லுவனும் இருக்குன்னு சொல்லுவனும் எல்லாம் ஒரே விளையாட்டு தான் விளையாடுறாங்க. சந்தோஷ விளையாட்டை விளையாட வந்துட்டு அறிவு நிறைய ஆகிட்டான், பகுத்தறிவு ஆகிட்டான். இந்த பக்கம் இவங்களும் ஆமாம் சுற்றிக்கிட்டே இருக்கணும், பூசில சிந்திடக்கூடாது, இங்கோடி பூசணும் அங்கோடி பூசணும், கடைசி ஏன் பூசினோம்னே விட தெரியாது. விளையாட்டு சரியாக விளையாடலைன்னு அர்த்தம். என்னை எப்படிங்க தூய்மையாக படைச்சானோ அதே மாதிரி குழந்த மனதோடு தூய்மையாக இருந்தால் தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும். அப்போ அதுக்கு குருட்டை போகும்போது என்னாகுது? அவன் பக்கத்தில் போனால் சந்தோஷம் விளையாட்டில் இருக்காங்க, அதனால் சந்தோஷம் நிச்சயம் தானாக பாயும். அப்போ அவன்கிட்ட அப்படியே ஒண்டிக்கிட்டே வரணும். அப்போ என் வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன பணத்தை கேட்காம இதை கேட்காமட்டு நினச்ச முடியும். அது எதுக்கு? மதிக்க தெரியலை. அப்போ நீங்கள் அதை கட்டும்போது மதிப்பீங்க. வேறு என்ன? அப்படி தானே? ஒரு பொருள் இலவசமாக கொடுத்தா தூக்கி தூர போடுற இடத்துல இருக்கியா? துட்டு நிறைய கிடச்சிட்டோன்னே வேட்டியெல்லாம் ரோட்டுக்கு, துணியெல்லாம் ரோட்டுக்கு, நல்ல பேக்கு லேசாக தான் பிஞ்சிருக்கும் ரோட்டுக்கு, ஒருத்தன் பேக்கு இல்லாமல் அலைதான், ஒருத்தன் துணி இல்லாமல் இருக்கான். இல்லை தானே? அப்போ நமக்கு தேவையை தான் நம்ம பயன்படுத்தணும். ஓடி பணம் அது மட்டுமே, அந்த விளையாட்டு மட்டும்தான் அங்கே இருக்கா? மன விளையாட்டு இல்லையா? பணம் இருந்தால் தான் மன விளையாட்டு விளையாட முடியுங்க. பணம் இல்லாட்டாலும் மன விளையாட்டு விளையாடலாம். உசுறு இருக்குது, வேற என்ன வேணும்? நான் உல்லாசமாக இருக்கேன். அப்போ அன்பு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்தான் மனிதன். நோயற்ற வாழ்வை உடைக்கிறதுக்கு வந்தான்.
மரணத்தை கொல்ல வந்தான். மரணத்தை கொன்னா தான் பேரின்பம். சரிதானே? எவ்வளோ எளிமையாக, இதை விட என்ன எளிமையாக தான் உங்களுக்கு பேச்சு என்ன செய்ய, பேச்சு என்ன செய்ய, பக்கத்தில் வந்து ஒண்டிடணும், காற்றை சுவாசிக்கணும். இவன் காற்று கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான், காற்று கூட விளாடுவான். அப்போ அந்த விளையாட்டு மண்ணு கூட விளையாடணும், நீர் கூட விளையாடணும், நெருப்பு கூட விளையாடணும், காற்று கூட விளையாடணும். இந்த காற்றை வச்சு உச்சி ஏறி உச்சியிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விளையாட்டு. சரிதானா? ஒரே விளையாட்டு. அப்போ நீங்கள் மண்ணையும் மதிக்க மாட்டீங்க, தண்ணியும் மதிக்க மாட்டீங்க, நெருப்பையும் மதிக்க மாட்டீங்க, காற்றையும் மதிக்க மாட்டீங்க. ஏன் ஓடுதுன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கியேன்னு தெரிஞ்சிட்டு சொல்ல வருவான். இவன் வேறு ஓட்டத்தில் ஓடி ஜெயிச்சிட்டான். அப்போ குரு ஜெயிச்சவன் பார்த்துட்டு சொல்ல வரான். சொல்ல வரும்போது இங்கே எல்லாம் இப்படி இருக்குது, ஏமாற்றலாமான்னு இருக்குது. அவன் விளையாடவே இல்லை, வேஷந்தான் இருக்குது. எல்லாத்தையும் புக்கு இருக்குது, விளையாட்டு. அந்த புக்கில் விளையாண்டா அந்த விளையாட்டு வராது. அகத்துக்குள்ளே விளையாண்டா தான் நீ தான் சுவாசிக்கணும், நீ தான் சிரிக்கணும், நீ தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். புக்கு அனுபவிக்காது. அப்போ பேரின்பத்தை கருவறைக்குள்ளே இருக்குது. அப்போ விளையாட்டு எப்படி விளையாடணும்? புக்கில் போய் விளையாண்டா விளையாட முடியாது, கல்லில் போய் விளையாண்டா விளையாட முடியாது. உட்கார்ந்த இடத்துல இந்த விளையாட்டை விளையாடணும். இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்? ஓடி ஓடி விளையாண்டா இந்த விளையாட்டு செல்லாது. உட்கார்ந்த இடத்துல விளையாண்டா தான் இந்த விளையாட்டை விளையாட முடியும். அதனால தான் நான் எங்கே பாருங்கள், உட்கார்ந்த இடத்துல எங்கேனாலும் உட்காந்துருப்பேன், எங்கேனாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன், எங்கேனாலும் கொண்டாட்டமாக இருப்பேன். ஏன் அந்த உள்ளுக்கு விளையாட வேண்டிய விளையாட்டை எந்த கம்பும் தேவையில்லை, எந்த கடப்பாறையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு எதுவும் தேவையில்லை. சும்மா இருந்து சுகமாக இருக்கும்போது அந்த விளையாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அப்போ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு தான் என்ன செய்வேன், எல்லா மக்களும் தெரிஞ்சிடட்டும் இப்படி ஒன்று இருக்குது. அதனால் அதை பிடிக்கணும்னா மத விளையாட்டு, ஜாதி விளையாட்டெல்லாம் விளையாண்டியன்னா உலக போரை தான் உருவாக்கி வைக்கும். உங்கள் பாடத்திட்டமே எப்படி இருக்குது, துன்பம் துயரங்கிற விளையாட்டைத்தான் உங்கள் உருவாக்கி தந்திருக்காங்க. அந்த விளையாட்டைத்தான் என்ன செய்ய எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கியா. அந்த விளையாட்டைத்தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த துன்பம் துயர விளையாட்டை எதால் உடைக்க முடியும் அப்படின்னா சந்தோஷத்தால் தான் உடைக்க முடியும். துன்பம் துயர விளையாட்டை எப்படி அடித்து உடைக்க முடியும்? சந்தோஷ விளையாட்டை வச்சு தான் அடிக்கணும். அப்போ அதை யாரால் முடியும்? சந்தோஷம் யார்கிட்ட இருக்குது? அவன்கிட்ட போய் என்ன செய்யணும், அந்த விளையாட்டை படிக்கணும். அங்கே போய் ஆணவத்தில் பேசக்கூடாது. ஏன், நீங்கள் விளையாண்ட விளையாட்டு எல்லாமே தப்பாக இருக்குது, உங்களை விளையாட வச்சுக்கிறதுக்காண்டி தான் அனுப்பணும். உங்களை விளையாட வைக்க வேணும். அந்த விளையாட்டை விளையாண்டாதான் நீங்கள் என்ன செய்ய, உண்மை பக்கம் போய் வெற்றியாளனாக ஆகுது. பாக்கி இங்கே எது செஞ்சாலும் வெற்றியாளன் கிடையாது. எந்த விளையாட்டு விளையாண்டாலும் வெற்றி இல்லை. அது அந்த வெற்றி சந்தோஷத்தை தராது. அதுதான் கடைசியில் எதுக்கு பிறந்தோம்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அதுக்கு முன்னக்கூட்டியே உடம்பு உடையதுக்கு முன்னக்கூட்டி என்ன செய்யணும், இந்த விளையாட்டை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது விளையாட ஆரம்பிச்சிடணும். நான் ஒரு 47 வயசுக்கு மேலே விளையாண்டேன். இப்போ எனக்கு வயசு 4, பிறவி எடுத்து. அப்போ இந்த விளையாட்டை 4 வயசு ஆகுது விளையாண்டு. அதுக்கு பிறகு விளையாட்டு வேறு, உட்கார்ந்த இடத்துல விளையாடலாம். அடுத்தவங்க இப்போ உலகம் என்ன பார்க்கும், ஓடலையே உழைக்கலையம்மா, என்ன வேலை பார்க்கணும்? இந்த விளையாட்டு விளையாடுறது தான் என்னோடய வேலை. உங்கள் வேலையும் அதுதான், உட்கார்ந்த இடத்துல விளையாடுதான். இடம் இருக்குமா இருக்காதா, எங்கேனாலும் உட்காந்துக்கிட்டலாம், எங்கேனாலும் தூங்கலாம், எங்கேனாலும் படுக்கலாம். எல்லோரும் இதை எடுத்தாச்சுன்னா அப்போ உங்கள் என்ன செய்ய முடியாது. வீடு இல்லையேன்னு கவலைப்பட மாட்டான், சொத்து இல்லையேன்னு கவலை மாட்டான். சாப்பாடு தான், சாப்பாடு எனக்கு கிடைக்குன்னா உனக்கும் தானாக கிடச்சிரும். அதான் கணக்கு. காற்று சாப்பிட்டு மட்டுமா நான் வாழதேன், காற்று சுவாசித்து வாழலையா? அப்போ காற்றை யார் தாரா? காற்று தானாக ஓடிக்கிட்டே இருக்க, நடந்துக்கிட்டே இருக்க, யார் செஞ்சா? ஹிருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்க, யார் செஞ்சா? சந்தோஷக்காரன் செஞ்சு அனுப்பியிருக்கான். சந்தோஷத்தை பார்த்துட்டு மற்ற ஜீவராசிக்கு பார்க்க முடியாது. நீ அந்த விளையாட்டை விளையாடணும், விளையாண்டே ஆகணும் அப்படின்னு அந்த விளையாட்டை. சரிதானா? நல்லா இருங்க. விளையாட்டு புதுசு விளையாட்டுன்னா வேறு வரும், புது விளையாட்டு வச்சுருக்கேன். ஆனால் எல்லா விளையாட்டும் ஒரே விளையாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். அன்பு. சரிதானா? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்றும் அன்புடன். அன்பே சிவம்.